ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை. அதனால் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். மண் சட்டியிலே தான் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். 2 பேருக்கு தான், அதனால் 1/2 கிலோ போதும். 1/4 கிலோ சிக்கன் குழம்பும் 1/4 கிலோ சிக்கன் வறுவலும் பண்ணிக்க போகிறேன். முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணால் தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணால் போதும். நல்லா இந்த முடியெலாம் இருந்தால் எடுத்துடலாம். எப்படி நான் சிக்கன் குழம்பு சட்டியில் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். சிக்கன் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா, இதில் எலும்பாக இருக்கிறத குழம்பு வைக்க போகிறேன். சதையாக இருக்கிறது ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணால் அந்த சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும். அதனால் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 1 டைம் கூட வாஷ் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டு தோல் உரிச்சு வச்சிட்டேன். இப்போ அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இஞ்சிக்கு மட்டும் எப்போயுமே தோலை உரிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா தோலோட போட்டால் பாய்சன் சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே இந்த தோலை உரிச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுறேன். அடுத்தது சிக்கனை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எலும்பு இருக்க சிக்கன் தனியாகவும், ஃப்ளஷ்ஷு வெறும் சதையை மட்டும் தனியாகவும் போட்டுக்கிடலாம். முதல்ல சிக்கன் நான் ஊற வச்சுக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு நான் வெறும் ஃப்ளஷ்ஷாக எடுத்துக்கிறேன். ஃப்ளஷ்னா அந்த சதை மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சதை உள்ளதாக பார்த்து எடுத்து வறுக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ. பாதி வறுக்கிறதுக்கு பாதி ஃப்ரை பண்ணுறது, குழம்புக்கு கொஞ்சம் சதையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிறேன். சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கு. இது இவ்வளோ வறுக்கேன். இது குழம்புக்கு வச்சுக்கிடலாம். இப்போ வறுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கிடுறேன். சால்ட், தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிடுறேன். சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா தூள். அடுத்தது சிக்கன் 65 மசாலா தூள். அடுத்தது கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour, இது எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதை நான் அப்படியே ஊற வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா. அப்போ தான் அதில் உப்பு, காரம் எல்லா சுவையும் அதில் இறங்கும். இஞ்சி போட்டு பேசணும். இதை அப்படியே நல்லா ஊறட்டும். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சுருவேன். சிக்கன் குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும். அது ஃபைனலாக அரைச்சிக்கிடலாம். இது நல்லா ஊறட்டும். இன்னும் கூட கொஞ்சமாக காஷ்மீரி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு தயார் பண்ணணும். தேங்காய் அரைக்கணும், தக்காளி வெங்காயம் அரைக்கணும், எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணணும் அடுத்து குழம்புக்கு. நான் அதுக்குள்ளே இது ஊறத்துக்குள்ளே ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு பார்க்குறேன். ஒயிட் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அரிசி. அதை ஒரு குக்கரில் வேக வச்சுக்கிறேன் ஒரு ஸ்டவ்வில். அடுத்து அதுக்குள்ளே இதெல்லாம் ஊறிடும். இது ஊறத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்.
அப்படி செய்யும்போது தான் வேலைகள் வந்து சுலபமாக முடியும். நான் ஒரு வீடியோலையும் அதெல்லாம் சொல்கிறேன். ஒன்று ரெடி பண்ணும்போது அடுத்தது ஒன்று அடுப்பில் வைக்கிறதுக்குள்ளே அடுத்தது நம்ம ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணும்போது நமக்கு வேலைகள் சுலபமாக முடியும். சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஐயோ சமையல் பண்ணுற சூழ்நிலைத்தனமாக இருக்கேன்னு நினைக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா அழகாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே சாப்பாடு செய்திடலாம். தக்காளி வெங்காயம் அரிஞ்சிடலாம், தேங்காவை அரைச்சிக்கிடலாம், எல்லா வேலையும் செய்திடலாம். இது ஒயிட் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து சாதம் வந்து உதிரியாக வரணும் அப்படின்னா ஐஸ் தண்ணியில், அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்குல்ல, ஐஸ் வாட்ரு, அதில் கழுவிக்கிடணுமா அரிசியை. அதில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் கழுவி வச்சா சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்குமா. உதிரி வேணுன்றவங்க ஐஸ் தண்ணியில் கழுவிக்கோங்க அரிசியை. ஓகே, அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறும். கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கிடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். சாரி, இதில் முட்டை ஊற்ற மறந்துட்டேன். நான் அதுக்கு தான் முட்டையே வச்சுருந்தேன். இதுக்கு ஒரு முட்டையை ஊற்றணுமே, அப்போனா தானே ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். முட்டை ஊற்றவே மறந்துட்டேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சோள மாவு எதுக்கு போடுறதுன்னா மாவெல்லாம் கலந்து வரும், உதிராமல் வரும். ஒரு முட்டையும் போட்டு உடச்சி ஊற வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போ இதில் இருக்கிறத கொஞ்சம் போல் இதுலேயும் கொஞ்சம் போல் ஊற்றிக்கிடலாம். இதுலேயும் நம்ம குழம்பு வைக்கிறதும் கொஞ்சம் ஊறட்டும்ன்ட்டு இதுலேயும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கிடுவோம். வறுக்கிறது போக மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து குழம்புக்கு போடுறதுலேயும் ஊற்றி வச்சுருக்கோம். இதுவும் ஊறிச்சுன்னா குழம்புக்கு போடும்போது இதுலேயும் உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் இதெல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் வறுத்த பிறகு. அதனால் கையோடு இதுலேயும் போட்டு வேக வச்சு ஊற வச்சுருவோம். இது குழம்புக்குரியது. குழம்புக்குரியதும் ஊறட்டும், வறுக்கக்கூடியதும் ஊறட்டும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எதுக்கும் உப்பு போட்டுக்கிடலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ரெண்டுத்துக்குமே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் குழம்பு வச்சா ஊறிக்கிட்டு உப்பு இருக்கும் அதில். ரெண்டுத்தையுமே நான் ஊற வச்சுருக்கேன். அதே பதத்தில் தான், சேம் டேஸ்ட்டில், சேம் பொருளை வச்சு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை நான் அரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து குழம்புக்கு தான் இப்போ ரெடி பண்ணணும். குழம்புக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், இதை அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும், வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊறிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மெத்தடில் செய்கிறது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான சுவையில் இருக்கும். ஒரே ஸ்டைல்லையே பண்ணால் போர் அடிச்சிடும் சாப்பாடு. ஒன்றே வித்தியாசமாக செய்யணும். குழம்பும் நல்லா திக்க வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு குழம்பு போடுற கறியில் கார்ன்ஃப்ளவர் மிக்சர்லாம் பண்ணியிருக்கேன்ல, அதனால குழம்பு நல்லா திக்கான பதத்துக்கு வரும். இப்போ நான் குழம்பு பண்ணுறதுக்கு தான் வெங்காயம் அரிஞ்சு வைக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும், ரொம்ப தக்காளி போட வேண்டாம். கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்புக்கெல்லாம் தக்காளியே தேவையில்லை, இதே போதும். வெறும் வெங்காயமே போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆட்டுக்கறி குழம்புக்கு. வெங்காயத்தை அரிஞ்சுக்கிடுறேன். நீளமாகவும் அரிஞ்சுக்கிடலாம், குறுக்குலையும் அரிஞ்சுக்கிடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த ஜார்லேயே தேங்காய் அரைச்சிக்கிடலான்னு பார்க்குறேன். இதுலேயே தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஒரு தக்காளி போதும். நான் கொஞ்சம் தான் கறி குழம்பு வைக்கிறேன், அதனால் ரொம்ப தக்காளி போட வேண்டாம். ஒரு தக்காளியை இப்படி அரிஞ்சு வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் தேங்காய் அரைக்கணும். தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேன். தேங்காவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டு இதையும் போட்டு அரைச்சிக்கிறேன். சட்டி சூடாயிடுச்சு, சிக்கன் ஊறிடுச்சு. சிக்கன் வறுத்துன்னு பார்க்குறேன். ஊறினது வரைக்கும் போதும். இப்போ சிக்கனை வறுத்துடலாமா? ஓகே. எப்பயுமே சிக்கன் வறுக்கும்போது எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கிடலாம். ஏன்னா சிக்கன் வறுக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் கொழுப்புலாம் கரைஞ்சி வரும், எண்ணெய் ஊறும். அதனால் கொஞ்சமாகவே எண்ணெயை ஊற்றி வறுப்போம். இந்த வறுத்த இந்த சட்டியே சிக்கன் குழம்பையும் வச்சிட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்போம், ரொம்ப போட வேண்டாம். வறுபடட்டும். நல்லா சூடான பிறகு தான் நல்லாயிருக்கும். இதில் பொலிஸ் பவுடர், சீரகம், சாப்பாடு ஆயிடுச்சு. ஒரு ஸ்டவ்வில் சிக்கன் வறுத்துட்டுனா சிக்கன் வச்சுன்னா சமையல் வேலை ஓவர். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுக்கிடலாம். அப்போ தான் சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை போட்டால். நல்லா முருகலாக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும். சட்டியில் சூடு பிடிக்க நேரமாகும், அதுக்கப்புறம் சூடு விடுறதுக்கும் நேரமாகும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அப்படியே ஸ்டவ்வில் இந்த சட்டியில் இருக்க குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விடணும். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரை. இதை வறுத்துட்டு இதே எண்ணெயிலே சிக்கன் குழம்பு வச்சுருவேன். சமையல் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்து செய்யும்போது. சிக்கன் வறுக்க தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்றைக்கி லஞ்சு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. நல்லா வறுப்படட்டும். சிக்கன் 65 தயாராகிடுச்சு. இதை வந்து எடுத்து தனி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். போதும், ஃப்ரை ஆயிடுச்சு நல்லாவே. மற்றதை எடுத்து போட்டுக்கலாம். இதே ஃப்ரை பண்ணிட்டேன்னா ஃப்ரை பண்ணதை டேஸ்ட்டு பார்க்கணும், எப்படி இருக்குதுன்னு தெரில. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சாஃப்ட்டு, நல்ல டேஸ்ட்டு, சூப்பர். போதும் ஃப்ரை ஆனது. இதுலேயே குழம்பு வச்சிடறேன். சிக்கன் நல்லா வறுபட்டுச்சு, போதும். இதில் வந்து நான் சோம்பு, கொஞ்சம் சோம்பு, அடுத்தது பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு
பொரிச்சிக்கிறேன். அடுத்தது நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கிறேன். பச்சை இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டேன்னா இல்லைன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் பாத்திரம். அதனால் உடனே இந்த மாதிரி போட்டு வதக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வதக்கிடுவேன். ரொம்ப சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிட்டுருக்கு. எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிட்டு மசாலா பதத்துக்கு வதங்கணும். அது வரைக்கும் நல்லா டீப் பரட்டி விட்டுட்டு இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் இப்பயே வாசனை கமகமகமாக வருது. இப்பயே கொஞ்சம் வாசனையாக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் வதக்கிடுவேன். நல்லா வதங்கட்டும். வதங்க வாசனை அப்படியே தூக்குது. சுவையான வாசனை. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன் வறுக்கிறதுக்கு, அந்த கறியோடு சேர்த்து ஊற வச்ச கறியையும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் இதை இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இந்த பதத்திலே வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இதுலேயே நல்லா வேகட்டும். கொஞ்சமாக நான் தயிர் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே நான் தயிரில் ஊற வச்சதில் தான் அதை ஊற வச்சுருக்கேன். உப்பெல்லாம் கூட போட்டுட்டா போதும். இதுலேயே இந்த மசாலாவிலேயே பதத்துலேயே அது வேகட்டும். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதிலே வேகட்டுது. தண்ணியெலாம் இது ஊற்ற வேண்டாம். இதிலே தண்ணி வந்துடும். வேக வேக தண்ணி வரும் பாருங்கள் சிக்கனில். அதனால் அப்படியே வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் கொஞ்சம் ஊற்றணும். தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். திப்பி இல்லாமல் ஊற்றிக்கணும். செம்ம டேஸ்ட். முதல்ல கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். இதில் எல்லாம் எலும்பாக தான் போட்டேன். வெந்துருக்குது. போதும். 2 கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. நானே இப்படி சிம்பிளாக டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன். சமையல்லாம் கடை செய்திருவேன். எனக்கு சீக்கிரமாக 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும் சமையல்லாம். ரொம்ப நேரம் பொறுமையால் செய்ய மாட்டேன். இப்போ சிக்கன் வறுவல்
ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு எல்லாம் தயாராகிடுச்சு. இனிமேல் டைமுக்கு சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள், இதை பாருங்கள், ஈஸியாக பிச்சு வருது. ஏன்னா அதை ஊற வச்சிட்டோம்ல, ஊற வச்சதுமே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். இஞ்சி பூண்டில் பேஸ்ட்டில் ஊற வச்சிட்டோம். தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சனால ஊறிச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் கொதி வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ்.